வாரம் முழுக்க அழுதுகிட்டே இருந்தா இப்ப பண்ணணும். எத்தனை மணிக்கு அவங்க நீங்க எப்படி தனியா இன்டென்ஷனே இல்ல சார். நீங்க வீட்டுக்கு வந்த கெஸ்ட் இல்ல இன்னொன்னு நீங்க ஏமா சொல்றீங்க? நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோ வந்துருச்சு. இந்த செகண்ட் ப்ரோமோல விஜய் சேதுபதி இருக்கார்ல, சாண்ட்ராவை வருன்னு வருத்தி எடுக்கிறாரு. இன்னும் ஃபோர்ஸா வருத்தி எடுத்துருக்கலாம், பட் கொஞ்சம் கம்மியா தான் வருத்தி எடுத்த மாதிரி இருக்கு. என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ புஷ் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு லைக் போடாம இருக்கவங்க ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். முதல்ல விஜய் சேதுபதி சாண்ட்ரா கிட்ட என்னெல்லாம் பேசுறாருன்றதை நம்ம பார்த்துடலாம். வாரம் முழுக்க அழுதுகிட்டே இருந்தா வேடிக்கை பார்க்கறதுக்கு நல்லாவா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பேக் பண்றது எப்ப, சமைக்கிறது எப்ப, இதெல்லாம் நீங்க சொல்லுவீங்களாமா, நீங்க இதுக்காக தனியா ஒரு ரூலை போடுவீங்களாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அதுக்கு சாண்ட்ரா வந்து மற்றவங்களா இருந்தா வேற மாதிரி பேசியிருப்பாங்க. ஆனா விஜய் சேதுபதி கிட்ட அந்த மாதிரிலாம் பேச முடியாதுல்ல, பம்ம ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா, சார் நான் பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கல சார், இன்டென்ஷனா எதுவுமே நான் பண்ணல சார், வேணும்ட்டே நான் எதுவுமே பண்ணல சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆக்சுவலா சாண்ட்ரா வந்து இந்த திங்கள் டு வெள்ளி ஒரு ஃபேஸை வச்சிருப்பாங்க. தைரியமானவ, யார் வந்தாலும் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவேன், நீலாம் எனக்கு ஒரு ஆள் அப்போ சிங்கிள் லைன்ல தான் பதில் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேஸை வச்சிருப்பாங்க, ஒரு ஆட்டிடியூட காட்டுவாங்க. ஆனா சனி ஞாயிறு வந்துருச்சுன்னா குழந்தையா மாறிடுவாங்க. இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே கொஞ்சம் பம்ம தான் செய்வாங்க. சனி ஞாயிறு விஜய் சேதுபதி வந்துட்டா விஜய் சேதுபதி கிட்ட பம்ம தான் செய்வாங்க. அதுலயும் சாண்ட்ரா பயங்கரமா மாறிடுவாங்க. அதாவது சாதாரண நாள்ல அந்நியனா இருக்காங்கன்னா இந்த டைம் வந்து ரெமோவா கூட மாற மாட்டாங்க, அம்பியாவே மாறிடுவாங்க. அந்த மாதிரி தான் சார், நான் இன்டென்ஷனோட பண்ணல சார், பிளான் பண்ணி பண்ணல சார், இதை ஒரு பிரச்சனையா கிரியேட் பண்ணோன்னே நான் நினைக்கல சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஏமா தைரியமா ஒன்று பேசு. ஆமா சார், அவங்க பண்ணது எனக்கு டிஸ்டர்பன்ஸா தான் சார் இருந்தது அப்படின்னாவது பேசு. பிரஜினாவது பரவாயில்லங்க, தைரியமா பேசினாருங்க. நீங்க விளையாடுன்றீங்க, விளையாண்டா திட்டுறீங்கன்னு தைரியமா பேசினாரு. உனக்கு தைரியமும் கிடையாது. நீ என்ன சொன்ன, அதாவது வந்து நைட்டு நேரம் படுக்கிற நேரம் வந்து அவங்க விளையாண்டிட்டு இருந்தது, கத்திட்டு இருந்தது, உனக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்ததுன்னு வெளியே போய் படுத்த. கரெக்ட் தானே? அது தப்பே இல்லைங்க, என்ன கேட்டா தப்பு இல்லைங்க. தைரியமா கேட்கலாம். ஆமா சார், அவங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணாங்க, நான் வெளியே போய் படுத்தேன் சார். நான் இத்தனைக்கும் நீங்க டிஸ்டர்பே பண்ணக்கூடாது, இந்த விளையாடவே கூடாதுன்னா நான் சொல்ல சார், எனக்கு அது டிஸ்டர்பன்ஸா இருந்தது, நான் வெளியே போய் படுத்தேன் சார். இதுல என்ன சார் தப்புன்றத கூட, அதாவது விஜய் சேதுபதி கிட்ட இப்படி ரூடாலாம் கேட்க முடியாது, சாதாரணமா கேட்கலாம். இல்ல சார், எனக்கு அது டிஸ்டர்பன்ஸா இருந்தது சார், அதனால தான் வெளியே போய் படுத்துட்டு. ஆனா இந்த இடத்துல உடனே சரண்டர் ஆயிடுறது. சார் எனக்கு அது பிரச்சனையே இல்லை சார், எனக்கு எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்லை சார்ன்றது. அவர் திரும்பி கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. என்ன கேட்கிறாருன்னா, பிரச்சனை இல்லைன்னா எப்படிமா இவ்வளோ கேள்வி எழுப்பிட்டு இருக்கீங்க, அதாவது பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்க, அப்புறம் ஏமா இவ்வளோ கேள்வி எழுப்பிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. இதை தாண்டி ஒரு விஷயத்த சொல்றாரு. பிக் பாஸ் வீடு உங்க வீடு இல்லம்மா, அதாவது பிக் பாஸ் வீடு என்னமோ உங்க வீடு மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க, இங்க வந்திருக்க மற்ற எல்லாருமே உங்க வீட்டுக்கு வந்த கெஸ்ட் மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் இல்லம்மா, இந்த வீடு எல்லாருக்கும் பொதுன்ற மாதிரிலாம் சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி வந்து பெட்டி வந்துருச்சுனாலே பேக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க போல. பெட்டி வந்தா அவங்க முடிவு பண்ணிப்பாங்கம்மா, எப்ப பேக் பண்ணணும், எப்ப தள்ளிட்டு போனோம், எல்லாம் அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. நீங்க அதை முடிவு பண்ணி சொல்லாதீங்கம்மா, சொல்றதுக்கு நீங்க யாருன்ற மாதிரி கேட்கிறாரு. யாரைய பிரஜின் கிட்ட கேட்ட அதே கேள்வியை தான் கேட்கிறாரு. இவர் கேட்கலன்னா ஆடியன்ஸ் இவரை போட்டு அடிப்பாங்க. அது வேற ஒரு பிரச்சனை. விஜய் சேதுபதிலாம் ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவாரு. போன சீசன் இவர் வந்தாரா, ஆரம்பிச்ச சீசன்ல வந்து சாச்சனான்ற ஒரு பொண்ணு வந்தா, அந்த பொண்ணு கூட சேர்ந்து நடிச்சதுனால அந்த பொண்ணுக்கு இவர் ரொம்ப சப்போர்ட் பண்றாருன்ற மாதிரி ஆளுங்க போட்டு அடிச்சாங்க. இந்த வாட்டி இவரோட ஃப்ரெண்டு, அதாவது மச்சான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஃப்ரெண்டா இருக்க பிரஜினோட ஒய்ஃப் வந்துட்டாங்க. இவர் பிரஜினியும் நல்லா கேள்வி கேட்க தான் செஞ்சாரு, சாண்ட்ராவையும் கேள்வி கேட்க தான் செய்யறாரு. ஆனாலுமே ஆடியன்ஸ் இதெல்லாம் பத்தல, எங்களுக்கு இன்னும் நீ நல்லா கேளு, இல்லைன்னா ஒன்ன போட்டு அடிப்போன்ற மாதிரி பாவம் விஜய் சேதுபதி அடிச்சிட்டு இருக்காங்க. இதனால விஜய் சேதுபதி ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவாங்க, அடுத்த சீசன் நான் பண்றதா இருந்தா தயவு செஞ்சு எனக்கு தெரிஞ்ச யாரையும் உள்ள கூப்பிடாதீங்கடா, நான் கேள்வி கேட்டாலும் நான் கேள்வி சரியா கேட்க மாட்டேன்னு என்ன போட்டு அடிச்சிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாரு. இவ்வளவுதாங்க கேள்வி கேட்க முடியும். இதுக்கு மேல வந்து கேள்வி கேட்டாலும் நம்மளே திட்டுவோம் விஜய் சேதுபதியை. யோ நீ என்ன பெரிய இவனா, இன்னும் இஷ்டத்துக்கு கேள்வி கேட்கற, நம்மளே திட்டுவோம். ஓரளவுக்கு தாங்க கேள்வி கேட்க முடியும், வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. இப்ப சாண்ட்ரா பண்ணது தப்பு தான், சாண்ட்ராவை இவ்வளவு தாங்க திட்ட முடியும். இதை தாண்டி எப்படி திட்டணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி நியூட்ரலாக தான் பண்ணுறாரு. என்னன்னா, இப்போ நம்ம ஒரு 5 விஷயம் இந்த வாரம் அட்ரஸ் பண்ணுவார்னு நினைக்கிறோம்னா அதில் ஒரு 3 அட்ரஸ் பண்ணுவார், 2 விட்டுருவார். அதெல்லாம் நடக்க தாங்க செய்யும், யார் வந்தாலுமே சரிங்க. அப்படிதான் இப்போ வந்து எல்லாருமே கமல்ஹாசன் சூப்பராக பண்ணாருன்னா, கமல்ஹாசன் வந்து அந்த புக்கை பற்றி சொல்றது, பொதுவான அரசியல் கருத்தை பேசுறதுன்ட்டே டைமை ஓட்டிடுவார். விஜய் சேதுபதி கண்டென்ட்டுக்குள்ளேயேவாது இருக்காரு. அந்த 1 மணி நேரமோ கண்டென்ட் தான் இருக்கே தவிர இவர் படித்த புக்கை பற்றி சொல்ல, அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து கமல்ஹாசன் விட விஜய் சேதுபதி தான் பிடிச்சிருக்கு. ஆனால் நிறைய பேருக்கு கமல் தான் பிடிக்கும்னு சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியுது, அது உங்களோட விருப்பம். பட் எனக்கு என்னமோ விஜய் சேதுபதி கண்டென்ட்டுக்குள்ளேயே இருக்கிறது எனக்கு நல்லா தான் இருக்கு, கரெக்டாக கேள்வி கேட்குற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதை பற்றி இந்த ப்ரோமோ
ப்ரோமோவை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல பார்க்கலாம்.